இன்றைக்கி மாங்காய் துண்டு தொகையில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: மிளகாத்தூள், வெந்தயம் பொடி, கொஞ்சம் கடுகு பொடி, உப்பு, பெருங்காயம், உளுந்து, மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 பால் காஞ்ச மிளகா. இது ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேசனில் போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறமா ஒரு சின்ன கரண்டியில் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஒரு சின்ன கரண்டியில் வெந்தயம் பொடி ஒரு கரண்டி, சின்ன ஸ்பூன். இந்த காயெல்லாம் நம்ம இது பண்ணுறல அந்த இதில் பரிமாறுற கரண்டியில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு வெந்தய பொடி. அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை காரம் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது மீடியமான மாங்காய், ஒரு சின்ன இவ்வளோண்டு மாங்காய், மீடியமான மாங்காய். 3 காய்க்கு இவ்வளோ அளவு. உப்பு, கல்லுப்பு பவுடர் பண்ணி நான் போடுறேன். 1.5 சின்ன கரண்டியில் 1.5 கரண்டி உப்பு, 1 கரண்டி கடுகு தூள் போட்டு நல்லா கலந்துக்கணும். எனக்கு வீடியோ செய்யறதுக்கு நானே வீடியோ பண்ணி கலந்துக்கிறேன். ஒரு கையால் வீடியோ எடுக்கிறேன். கலந்துட்டு தாளிச்சின எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு, பெருங்காயம் தூள், உளுந்து, 2 காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு இதில் போட்டுக்கணும். இது போட்டுட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு நாள் ஊறுனா போதும். காலையில் செஞ்சு நைட்டுக்கு கூட இது சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் இது 1 மாதம் வரைக்கும் கெடாது, அப்படியே இருக்கும். நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். மாங்காய் பீஸ் பச்சடி ரெடி.